எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய செய்தி இருக்குங்க நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படிங்கிற மாதிரி ஒரு 500 to 1000 பாயிண்ட் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமா அடுத்த வாரத்தில் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம்னு கேளுங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் ரொம்ப காலம் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன், ஷேர் மார்க்கெட்டுக்கே போர் அடிச்சிடும். கிட்டத்தட்ட 15 நாளாகவோ ஒரு மாதமாகவோ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து கிளியராக ஏதாவது ஒரு சைடு போகணும்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட போயிருக்கேன் பாருங்க, 1000 பாயிண்ட் எல்லாம் ஒரு இடம் மேலே போனோம். கிட்டத்தட்ட 2 மாதமாக மேலே தான் இருந்தான், ஒரு மாதமாக மேலே தான் இருந்தான். அப்போ அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு சைடு 500 பாயிண்ட் கிளியராக மூவ்மெண்ட் ஆக போகுதா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு தலைக்கு 100 பாயிண்ட் போட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில பார்க்கும் பொழுது 500 பாயிண்ட் மேலேயோ அல்லது 500 பாயிண்ட் கீழேயோ போக போகுதா? அல்லது அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயிலேயே 500 பாயிண்ட் ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்களா? கீழே 200 பிளஸ் அடுத்த நாள் ஒரு 300, மொத்தமும் ஒரு 500 பாயிண்ட்டை முடிச்சு விட போறாங்களா அல்லது ஏற்றி விட போறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்ற மாதிரி ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் காமிச்சா மட்டும்தான் நிஃப்டி எந்த சைடு போகுது, மார்க்கெட் பியரிஷ் சென்டிமெண்டா இல்லை புல்லிஷ் சென்டிமெண்டா அப்படின்ற ஒரு சின்ன முடிவுக்கு வர முடியும். அது அடுத்த வாரத்தில் நடக்குமா அப்படின்றத இப்போ அதை கேள்வியா இருக்கு. அடுத்த வாரத்தில் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, எதுக்காக நம்ம இந்த இடத்துல இப்படி குத்த வச்சுக்கு வந்திருக்கணும்? ஏதோ ஒரு சைடு 500 பாயிண்ட் போய் கிளியர் டைரக்ஷன் எடுக்கட்டும் மார்க்கெட்டு. இந்த இது போன ஷேர் மார்க்கெட்லயும் மேல் நோக்கி ஏறக்கூடிய பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, வாட் இஸ் கால்டு பிரேக் அவுட் அப்படின்னா, லேட்டஸ்டாக ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்டிடிஎஸ் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஷேர் திடீர்னு பல முறை 3000 to 6000 போகிறது, அப்புறம் 4000 to 6000 போகிறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கான். ஸோ சமீபத்தில் இந்த ஷேர் ஏதாவது சப்போர்ட் எடுத்திருக்கா, ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த ஷேரில் என்ன செய்தி இருந்ததுன்னா, சமீபத்திலே ஒரு 3-4 மாதத்தினுடைய லோவில் உளுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 2 வாரத்தினுடைய ஹையில் 2 வீக் ஹைஸில் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 6000 வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர்லாம் தலைகீழ உளுந்திருக்கான். சமீபத்தில் என்ன ஒரு ட்ரெண்ட் ஆகுதுன்னா, 80% 70% இறங்கின பங்குகள்லாம் லேசாக ஏறி இருக்கான. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அது போன்ற சில பங்குகள்லாம் 80% இறங்கினதுக்கப்புறம் லேசாக ஏறி இருக்காங்க. இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடி இதே அளவில் போன வருஷம் 2023 ஒரு முறை 400 to 800 வரைக்கும் போயிருக்கான். இப்போ மறுபடியும் அங்கிருந்து பிக்கப் ஆவானா? இப்போ சமீபத்தில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரத்தினுடைய ஹை லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கிருந்து பிக்கப் ஆகுமா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்ற மாதிரி பல நாட்டுக்காரங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த பனாமா கால்வாய் வச்சிருக்கிறவங்க, கிரீன்லாந்து, இது போன்ற பல நாடுகள் யோசிச்சுக்கிட்டு இருக்கு எப்படியாவது இவங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணுமா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 20 ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டாக மிகவும் வலுவான, உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான எக்கானமி, மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட அமெரிக்காவுக்கு அதிபராக பதவி ஏற்றுக்கிறாரு. இவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே பல நிகழ்வுகள், இது எதுக்காவது அறிகுறியா? ஒரு உதாரணத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிஞ்சு போச்சு, அல்லது கிரீன்லாந்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சில பேர் பயப்படுறாங்க, ஒருவேளை நம்ம நாட்டை விலைக்கு வாங்கிடுவாங்களோ, ஒருவேளை கனடாவையே அமெரிக்காவோட இணைச்சிருவாங்களோ, பனாமா கால்வாயை ஆர்மியை விட்டு எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்கள்ல பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, சமீபத்தில் 2000 பாயிண்ட்டுகள் இறங்க வச்ச பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது இந்தியாவினுடைய எலெக்ஷன். சரி, ஓகே, இந்தியாவினுடைய எலெக்ஷன் இந்தியாவில் நடக்குது, அதனால அதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 2000 பாயிண்ட் வால்டிலிட்டி இருந்தது. ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் எப்போ வால்டிலிட்டி இந்திய ஷேர் மார்க்கெட்டில் வந்துன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வாரப்போ கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டுகள் பக்கம் ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் காசான்னு ஒரு வார் வந்தப்ப மிகப்பெரிய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் எழுச்சி அப்படின்றது. அது மாதிரி இவர் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ஏதாவது எங்காவது ஒரு மூக்கு சொரிஞ்சு விட்ட மாதிரி ஏதாவது நிகழ்வு நடக்குமா
அப்படின்னு உலகமே பயந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, மார்க்கெட் ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் ஆக்ஷனில் இறங்கி ஏதாவது பெரிய வால்டிலிட்டி இருந்ததுன்னா அது 2000 பாயிண்ட் இறங்கும், 2000 பாயிண்ட் ஏறும், நம்மளுக்கு ஒரே ஜாலியாக தான் இருக்கும். என்னத்தை சொல்லுங்க நண்பர்களே, எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி கூட ஒரு 2254 கோடி விற்றுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஒரே மாதத்தில் ஜனவரி மாதம் பிறந்து 12 நாள் தான் ஆச்சு. அந்த 12 நாட்கள்லேயே 21,000 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, கேஷ் மார்க்கெட்டில் நம்ம டிஐஎஸ் நல்லா கவுண்டர் பண்ணி கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு முதலீடு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஎஸ் செல்லிங் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் டெசிசிவாக ஏதாவது ஒரு சைடு மூவ்மெண்ட் நடக்குமா அப்படின்றதா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு 500 பாயிண்ட் நிஃப்டி ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஏதோ ஒரு சைடு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்குவாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு கிராஷ் ஒரு 500 பாயிண்ட்டோ அல்லது 1000 பாயிண்ட்டோ கீழே இறங்கிருதுன்னு வச்சுங்க அடுத்த வாரத்தில். அப்போ நீங்கள் எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணீங்க? பொதுவாக நான் மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வருஷத்தில் அது என்ன காரணமோ ரியல் எஸ்டேட்டை பற்றி இந்த வருஷம் பெருசாக பேசலை. ஆனால் போன வருஷம் ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் எல்லாம் 30% மேல் நோக்கி வந்துச்சு. ரியல் எஸ்டேட் டீல் பண்ணுற கம்பெனிகளும் நல்லா ஷேர் ப்ரைஸ் மேல் நோக்கி ஏறி வந்துச்சு. பட் இந்த வருஷம் நான் மீடியாக்களில் பார்க்குறேன், ஐடி ரிலேட்டடாக அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ரா ரிலேட்டடாக, ஃபார்மா ரிலேட்டடாக, ஹெல்த் கேர், பேங்க்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை இந்த வருஷம் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எந்த செக்டரை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? ஒருவேளை மார்க்கெட் கிரீஸ் ஆகுதுன்னா, ஏங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து பணத்தை போடுறத தவிர்த்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஷேர் மார்க்கெட்டில் சிக்கிக்கிட்டவங்க தப்பிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் எந்த செக்டரை யோசித்து வச்சுருக்கீங்க? எங்கே வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, 94 வயசு ஆயிடுச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய குரு மிஸ்டர் வாரன் பஃபெட் அவர்களுக்கு. அவர் இப்போ புது நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு. கணக்கிலடங்கான சொத்துக்கள், ஏகப்பட்ட சொத்துக்கள். முதல்ல வந்து அவர் என்ன ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவர் என்ன ஐடியா பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய பெரும்பாலான சொத்துக்களை புதுசாக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அது இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஃபேமிலி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகிடும். அப்போ இவங்களுடைய குழந்தைகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் அதில் வந்து வரும், யாருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே கடைசியில் பார்க்க போகையில் மிலிந்தா பில்கேட்ஸ்க்கு கொடுக்கறதா, அவங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொடுக்கறதா அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு பார்க்க போகையில் கடைசியில் எல்லாருமே எங்கே வர்றாங்கன்னா, ஃபேமிலிக்கே கொடுத்துட்டு போயிடுவோம், அவங்களே மேனேஜ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஃபேமிலி என்பது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, எஸ்ஐபி வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு நாளோ அல்லது வீக்லி ஒன்ஸோ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேபி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஆர்இடிஏ போன வாரத்தில் வந்து பிரேக் அவுட் ஆனால், ஒருவேளை சில பேர் வந்து சரி இவன் பிரேக் அவுட் ஆகிட்டான், எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவன் எப்படி இருந்தாலும் 6% கும்பாதான், 6 to 9% வரைக்கும் கடந்த 5 நாட்கள் டெய்லியும் காலையில் 9:30 மணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கும்பாதான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நான் குத்து வாங்கினேன். ஐஆர்இடி அப்படின்றதுல டெய்லி 9:30 மணிக்கு எஸ்ஐபி போட்டாக்கா கடந்த 4-5 நாட்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வாங்கினா கூட 6% அப்படின்றது டவுன் தான். அதே மாதிரி தான் ஐஜிஎல் அப்படின்ற ஷேர் கீழிருந்து மேலே வர்றான், ஒருவேளை தொடர்ந்து மேலே போவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல எஸ்ஐபி அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 3% அப்படின்றது ஏவரேஜாக வாங்கியிருந்தாக்க கிட்டத்தட்ட 3% என்பது இறங்கித்தான் இருக்குது. என்ன உங்களோட அநியாயமாக இருக்குது, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி இருக்கீங்களே அப்படின்ட்டு. எது எப்படியோ இதுவே எஸ்ஐபி மூலியமாக வாங்கி இறங்கி கிடக்குன்னா, அப்போ யாராவது இங்கே திங்கக்கிழமை இன்னைக்கு காலடி எடுத்து வச்சுருந்தாங்கன்னாக்கா அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய அடின்னு பாருங்கள். 240 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 210 ரூபா, 30 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கும் யாராவது இந்த இடத்துல லம்சமாக இறங்கியிருந்தாக்கா. அடுத்த வாரத்தில் மறுபடியும் Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான். டிசிஎஸ் கூட 6% ஏற்றி விட்டாங்க, டாடா எல்சி 8% இறக்கி விட்டாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் ஆக்ஷன் இருக்குமே ஒழிஞ்சு டோட்டல் ஏங்க டிசிஎஸ்னாலே மார்க்கெட் மூட மாற்ற முடியல, வேறு எவன் வந்து மார்க்கெட் மூட மாற்றி விட போகிறான்னு தெரில. ஸோ அப்போ இப்போ எதை ரொம்பவுமே கவனித்து பார்க்க வேண்டும் என்றால்,
இந்தியாவுடைய விக்ஸ் மூவ்மெண்ட் தான் பார்க்கணும். அது பயங்கரமாக ரொம்ப பயத்தில் திடீர்னு 10-20% ஏறணும் அல்லது 30-40% ஏறிச்சுன்னா தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் மிகப்பெரிய வால்டிலிட்டி வர்றதுக்கு உண்டான அடையாளமாக அதை பார்க்க முடியும். மற்றபடி அது 2% 3% ஏறி இறங்கிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் சுத்தமாக பயம் இல்லை, யாருக்குமே பயம் இல்லை. வாங்கினதுக்கப்புறம் லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, இப்போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தில் இருப்பாங்க போல். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுடைய மார்க்கெட் இப்படி திடீர்னு எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கு முக்கிய காரணம் மேபி டெரிவேட்டிவ்ஸில் அவங்களால பழையபடி சம்பாதிக்க முடியாதோ, அதாவது ரீட்டைல் பீப்புள், இந்தியன் ரீட்டைல் பீப்புள் ஏமாந்துட்டாங்க. கடந்த 3 வருஷத்தில் பார்க்கல கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலையெல்லாம் நஷ்டம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 93% லாஸாக. ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ண போகிறாங்க அல்லது 100 ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம ரீட்டைல் ஆளுங்க பல்பு வாங்கினது F&Oவில் 93 தடவை, 93%. அப்போ அதனால தான் நம்மளுடைய டெரிவேட்டிவ்ஸ்னுடைய வால்யூமை குறைக்கணும், ரீட்டைலை கம்மி பண்ணி விடணும், எஃப்ஐஸ்குள்ளே அடிச்சிங்க, பெரிய அளவுக்குள்ளே அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி செபி நிறையா சேஞ்சஸ் டெரிவேட்டிவ்ஸில் கொண்டு வந்தாங்க. அதனாலையும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்வது உண்டு. அந்த வகையில் வந்து எதிர்காலத்தில் இந்த வருஷத்தில் மறுபடியும் ஏதாவது செபி டெரிவேட்டிவ்ஸில் பண்ணுமா அப்படின்ற மாதிரி போய் பார்க்குற சமயத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் வாட்ச் பண்ணிட்டு நீ எதாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்காது அப்படின்ற தகவல் தான் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு நல்ல நியூஸ் தான். ஒரு தடவை செபி ஒரு மீட்டிங் போட்டுச்சு. அப்போ ஏஎம்சிகளுக்கு ஏதாவது சார்ஜ், அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி ஏதாவது சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சமயத்தில் ஏஎம்சி கம்பெனிகள்லாம் இப்படி சரிஞ்சு கிடந்திருந்தானே. எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம், ஏன் ஏஎம்சி கம்பெனி லாபத்தில் தான் இருக்குது, எதுக்கு இவனுக்கு கீழே கிடக்கிறானுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நியூஸுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த செபி மீட்டிங்கில் ஏஎம்சினுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி எதுவுமே சொல்லலை. சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து தூக்குனவனுக்கு தான் ஏஎம்சி கம்பெனியை அப்படியே வானத்தில் கொண்டே நிறுத்திட்டாங்க. அது மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது மார்க்கெட்டுக்கு நல்லது நடந்ததுன்னா சரிதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை நல்ல அனுபவ ரீதியாக அனுபவிச்சவங்களுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடியாக்கள் கொடுக்கும். அந்த வகையில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, 3 கோடி அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. கடந்த 3 மாதங்களுக்கு மட்டும் சுமார் 8 லட்ச ரூபா நஷ்டம். பாருங்க, 8 லட்ச ரூபா இருந்ததுன்னா என் லைஃபே செட்டில்ரா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலத்தில் உண்டு. அந்த சமயத்தில் வந்து 3 கோடி போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா இறங்கியிருக்கு. பட் இது வந்து ஒரு ஈஸி தான், மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக கோவிடுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டே இறங்கும் அப்படின்றத பார்க்காம இருந்திருப்பாங்க. அதே மாதிரி மாதத்துக்கே 10% சம்பாதிச்சிடலாம், ஒரு வருஷத்துக்கே ஒரு 50% சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்க. பட் உண்மைக்கு பார்க்க போனால் லாங் டேர்மில் ஒரு வருஷத்துக்கு ஏவரேஜாக, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக 12 to 15% லாபம் வந்துச்சுனாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ டக்குன்னு மாறுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு உண்டான மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். இன்னொரு நண்பரும் பாருங்க, அனுபவ ரீதியாக அவருடைய போர்ட்ஃபோலியோ 27% லாபத்தில் இருந்தது. இப்போ பார்த்தா வெறும் 14% தான் லாபத்தில் இருக்கு. எப்படி பார்த்தாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் மோஸ்ட்லி ரெட்டில் போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, நிறைய பேர் சமீபத்தில் லாபத்தை புக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ நஷ்டம் அப்படின்றது இருக்கும். அப்போ ஏற்கனவே பண்ண லாபத்துக்கு நீங்கள் வரி கட்டுற மாதிரி இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற நஷ்டத்தை நீங்கள் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி அதே பொசிஷனை அடுத்தடுத்த நாட்களில் வாங்கிட்டாலோ அல்லது வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே லாபம் பண்ணதுக்கு வரி கட்டுற மாதிரி இருக்குது, இப்போ நஷ்டம் பண்ணிட்டோம், அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் நஷ்டத்தை புக் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த வரி கட்டுறது அப்படின்றது கேன்சல் ஆயிடுது. ஸோ அதை டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் இது ஒரு முக்கியமான தகவல். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். நாளைக்கு 500 பாயிண்ட் அல்லது அடுத்த வாரங்களில் 500 பாயிண்ட் ஏதாவது ஒரு சைடு மூவ்மெண்ட் ஆகணும்னு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.